இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் 36:5-6ல, கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது, உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். இந்த 2 வசனங்கள்ல தேவனுடைய நேச்சர், அவருடைய கேரக்டர்ல இருக்கக்கூடிய அந்த 4 டைமென்ஷன்ஸ நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய கிருபை, அவருடைய உண்மை, அவருடைய நீதி, அவருடைய நியாயம். கிருபை அப்படின்னா நம்ம தகுதியானவர்கள் கொடுக்கப்படுவது அல்ல. தேவன் நல்லவர், அவர் அன்பே உருவானவர் என்பதை விளங்கும்படியாக நமக்கு வெளிப்படுத்துவதுதான், அவர் நமக்கு நன்மை செய்வதுதான் கிருபை என்று சொல்லப்படுகிறது. தாவீது தேவனுடைய கிருபைய ஏதோ ஒரு சின்ன கிணற்றோட அவர் ஒப்பிடல. அவர் எப்படி ஒப்பிடுகிறார்? அவருடைய கிருபை வானங்களை எட்டுகிறதாம். அப்போ இன்றைக்கும் நம்முடைய பிரச்சனை, நம்முடைய சூழ்நிலையை விட தேவனுடைய கிருபை பெரியது. நம்முடைய பயங்களை விட தேவனுடைய கிருபை பெரியது. நம்முடைய கடந்த காலத்தை விட தேவனுடைய கிருபை அது மிகவும் ஆழமானது. எந்த பிரச்சனையும் தேவனுடைய கிருபைய விட அது உயரமானது அல்ல. எந்த விதமான சூழ்நிலைகளும் தேவனுடைய கிருபையை விட அது பெரியது அல்ல. அவருடைய கிருபைதான் வான பரியங்கள் எட்டுகிறது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மனதுல என்ன இருந்தாலும், என்ன கவலை இருந்தாலும், என்ன பயம் இருந்தாலும், என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த கில்ட் இருந்தாலும், இது எல்லாவற்றையும் விட தேவனுடைய கிருபை மிகவும் பெரியது. அது வான பரியந்தம் எட்டுகிற கிருபை. நம்ம பார்க்கிறோம் ரோமர்ல பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்றுன்னு. நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் அவருடைய கிருபை அதை விட தூரம் போகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம தேவனை தேடுறதுக்கு முன்னாடியே அவருடைய கிருபை நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறது. வசனம் சொல்லுது, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அன்பு இன்னதென்று என்ன செய்தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு அந்த வான பரியந்தம் எட்டுகிற அந்த கிருபையும் அந்த மாறாத அன்பும் அங்க வெளிப்படுத்தப்பட்டதுனாலதான் அன்பு இன்னதுன்னு நம்ம என்ன செய்கிறோமாம், புரிந்து கொள்ளுகிறோமாம். அடுத்ததா பார்க்கிறோம், அவருடைய சத்தியத்தை குறித்து அந்த வசனத்துல பார்க்கிறோம். உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. சத்தியம் என்றால் உண்மை, நிஜம். மனிதர்களுடைய வார்த்தைகள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய உணர்வுகள் ஒவ்வொரு நேரமும் மாறிக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நல்லா இருக்கிறது நாளைக்கு வேற மாதிரி தெரியலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னா அவருடைய வார்த்தையும் அது ஒரு காலம் மாறாது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. வசனம் சொல்லுது, புல் உதிருகிறது, புல் உலர்கிறது, பூ காய்ந்து போகிறது, நம்முடைய தேவனுடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிற்கும். எல்லாமே மாறி போகலாம், ஆனால் அவருடைய வார்த்தை அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வார்த்தையாயிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சூழ்நிலையின் அடிப்படையில் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவருடைய சத்தியத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதுங்கிறத நம்ம எப்போ அறிந்து உணர்ந்து அதில் வாழ ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்கு சூழ்நிலை சொல்லலாம், இது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், உன் காரியம் முடிஞ்சிருச்சு, இந்த இந்த இடத்துல உன்னால ஜெயத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா வசனம் சொல்லுது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சூழ்நிலை வழியே இல்லைன்னு சொல்லலாம்.
ஆனால் நமக்கு முன்பாக சென்று வழியை ஏற்படுத்துகிறவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு வழியை உண்டாக்கி தருகிறவர். செங்கடலை பிளந்து வழியை உண்டாக்கி தருகிறவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார் என்றால், எந்த இடத்திலையும் வழியை உண்டாக்கக்கூடிய ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம்னா, அவருடைய சத்தியம் எவ்வளவு தூரம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறதுனா, அவ்வளவு நிஜமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை, அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அது அவ்வளவு நிஜமானதாக, சத்தியமானதாக இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளணும். அடுத்ததா பார்க்கிறோம், அவருடைய நீதி அது எப்படி இருக்கிறதாம்? மகத்தான பர்வதங்கள் போலவும். அப்போ தாவீது இங்க தேவனுடைய நீதியை மலைகளோட ஒப்பிடுகிறார். மலை அப்படின்னாலே அது அசைக்க முடியாது, அது நிலைத்திருப்பது, அது ரொம்ப உயரமானது, தலைமுறைகள் தலைமுறைகளாய் அது கடந்து நிற்கக்கூடியது. அது போலதான் தேவனுடைய நீதி. இன்னைக்கு மனிதர்கள் சொல்லுகிற தீர்ப்பு மாறலாம். மனிதர்கள் நம்மை தவறா புரிந்திருக்கலாம். நம்மள நம்மள ரொம்ப குறைத்து நம்முடைய வேல்யூவ அவங்க மதிப்பிடலாம். ஆனால் தேவன் நம்மை பற்றின உண்மையை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய நீதி எப்படி இருக்கிறதாம்? மகத்தான பர்வதங்களைப் போல இருக்கிறதாம். வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால எல்லாரும் இன்னைக்கு நம்மள புரிந்து கொள்ளணுங்கிற அவசியம் இல்ல. தேவன் நம்மை புரிந்து கொண்ட போதும். அவருடைய நீதி, அதனாலதான் வசனம் சொல்ல, அவருடைய நீதி மகத்தான பர்வதங்கள் போல இருக்கிறபடியினால அங்க வசனம் சொல்லுது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன். இன்னைக்கு மனுஷருக்கு நம்ம போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரே அதை விளங்க பண்ணுவார். அடுத்ததா பார்க்கிறோம், அவருடைய நியாய தீர்ப்புகள். அவருடைய நியாய தீர்ப்புகள் எப்படி இருக்குதா? மகா ஆழமாக இருக்கிறதாம். அப்போ கடலின் ஆழத்தை மனிதனால முழுமையா அளக்க முடியாது. அது போலதான் தேவனுடைய ஞானத்தையும் அவருடைய செயல்களின் ஆழங்களையும், அவருடைய ஞானம், அவர் என்ன செய்கிறாரு, அதனுடைய ஆழத்தை மனிதனால் புரிந்து கொள்ளவே முடியாது. சில நேரத்துல நம்ம கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே இது நடக்குது? ஏன் ஏன் நான் இன்னும் ஜெபித்து நடக்கல? இப்படியெல்லாம் நிறைய ஏன் ஏன் ஏன்னு நமக்கு கேள்விகள் இருக்கின்றன. வசனம் சொல்லுது, அவருடைய சத்தியம் அவருடைய நியாயங்கள் மகா ஆழமானவைகளாய் இருக்கின்றன. அப்படின்னா ஒண்ணு நம்ம புரியணும், நமக்கு எதுவுமே புரியல, ஆனா என்னை நடத்துகிற தேவனை நான் நம்புகிறேன். அவருடைய தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள்லாம் அது அவ்வளோ ஆழமா இருக்குதாம். நமக்கு இன்னைக்கு ஏன் நடக்கல, இது ஏன் நடந்தது, இப்படி எத்தனையோ கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் அவருடைய ஞானம், ஐஸ்வர்யம் இது மகா ஆழமா இருக்கிறதாம். நமக்கு தெரியாத ஆழங்கள்ல கூட தேவன் இன்றைக்கும் நமக்காக அவர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் பார்க்கணும். அதே அதிகாரத்தை அந்த கடைசி பாட்டு, நீர் மனிதனையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். இந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான பாட்டு இதுதான். தேவனுடைய மகத்துவத்தை எல்லாத்தையும் சொன்ன உடனே தேவனுடைய பாதுகாப்பை குறித்து அவர் பேசுகிறார். வானங்களை எட்டுகிற தேவன்தான், மேகங்களை எட்டுகிற தேவன்தான், மலைகளை விட உயர்ந்த தேவன்தான், மகா ஆழத்தை விட ஆழமான தேவன்தான். அவரே நம்மை கவனித்துக் கொள்ளுகிறார், நம்மை காப்பாற்றுகிறார். அவர் அவ்வளோ பெரியவரா இருக்கிறதுனால நம்மள அவர் கவனிக்காமல் இருப்பதில்லை. அவர் மகத்துவமானவராகவும் இருக்கிறார். அதே நேரத்துல ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில கவனிக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். பர்சனல் கேர் ஒவ்வொருத்தர் மேலேயும் அவர் வைத்திருக்கிறார். இதை நம்ம என்னைக்காவது உணர்றோமா?
இவ்ளோ பெரிய தேவன் தான். ஆனால் அவர்தான் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை கவனிக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஃபார் ஹி கேர்ஸ் ஃபார் யூ. அவர் உங்கள கேர் பண்ணுகிற ஒரு தகப்பன், உங்களை விசாரிக்கிற தகப்பன். அவர் விசாரிக்கிற தகப்பன்னா, விசாரிச்சுட்டு அப்படியே மனுஷர மாரி விட்டுட்டு போறவர் அல்ல. அவர் ஏன் விசாரிக்கிறார்? நம்முடைய காரியங்கள்லே எல்லாம் ஜெயமாக மாறும்படிக்கு அவர் விசாரிக்கிறார். அப்போ தனிப்பட்ட முறையில் இவ்ளோ பெரிய தேவன், அவருடைய சத்தியம் வான பரியந்தம், அவருடைய கிருபை வான பரியந்தம் எட்டுது. அவருடைய சத்தியம் மேக பரியந்தங்கள் எட்டுது. அவருடைய நீதி மகத்தான பர்வதங்களை விட உயரமான நீதியா இருக்குது. அவருடைய நியாயம் மகா ஆழமானதா இருக்கிறது. இவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ள தேவன் இன்றைக்கு நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை வழி நடத்துகிறார் என்றால், எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய இடத்தில் இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம மத்தியில பார்க்கிறோம். சின்ன குருவிகள்ல கூட அவர் சித்தம் இல்லாம ஒண்ணும் கீழ விழுறது இல்லையாம். நீங்கள் அவைகளை விட விசேஷித்தவர்கள். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? உன்ன நான் கவனிக்கிறேன். உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். உன் கண்ணீர் எனக்கு தெரியும். உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ தனியாக இல்லை. அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையின் அர்த்தமாயிருக்கிறது. அப்போ என்ன நடந்தாலும் இன்னைக்கு ஒண்ணு நம்ம சொல்லணும். என் பிரச்சனை பெருசா இருக்கலாம். என் தேவன் அதைவிட பெரியவர். வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். என் எதிர்காலம் இன்னைக்கு எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் என் எதிர்காலம் என் தேவனுக்கு தெரியும். நான் என்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை விட, வழிகளை விட, அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளும் திட்டங்களும் அவைகள் மிக பெரியவைகள். என் சூழ்நிலை மாறலாம், மாறாம போகலாம் இன்றைக்கு. ஆனால் அவருடைய சத்தியம், உண்மை ஒரு காலும் மாறாது. என்ன நான் பாதுகாக்கவே முடியாது. ஆனால் என் தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கை நம்ம பலத்துல நிக்கல. அது தேவனுடைய கிருபையின் மேல் நிற்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை மாறாது. அவருடைய சத்தியம் மாறாது. அவருடைய நீதியும், அன்பும், நியாயமும் ஒரு காலும் மாறாது. அவருடைய கிருபை தான் இன்றைக்கு நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய உண்மை இன்றைக்கு நம்மை வழி நடத்தி கொண்டு செல்லுகிறது. அவருடைய நீதி நம்மை நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஞானம் தான் இன்னைக்கு நம்மள நடத்தி கொண்டு செல்லுதுங்கிறத நம்ம எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். இன்றைக்கும் அவருடைய கரமே நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் ஒவ்வொரு நாள் காலை வேளையில சூரிய உதயத்தை நம்ம பார்க்கிறோம்னா அவருடைய கிருபையை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு சுவாசம் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா அதுவே அவருடைய மிகப்பெரிய கிருபை. அந்த கிருபையை நாம் உணர்கிறவர்களாய் இருக்கிறோமா? அந்த கிருபையும், அந்த சத்தியத்தையும், அந்த நீதியையும், அந்த நியாயத்தையும் நம்ம புரிந்து கொண்டோம்னாலே போதும். எந்த காரியத்தை குறித்தும் நமக்கு கவலையோ, பயமோ ஏற்படாது. என் தகப்பன் எவ்வளவு பெரியவர்! அவருடைய கிருபை வான பரியந்தங்கள் எட்டி இருக்கிற கிருபை. இன்னைக்கு என்ட்ட இருக்கிற குறைவுகளை விட அவருடைய அன்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியதுங்கிறத நம்ம எப்ப உணர்கிறோமோ, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் அது ஜெயமாக மாறும். நேற்றைய தினத்துல கூட நம்ம தியானித்தோம். அவருக்கு சர்வ சிருஷ்டியும் கீழ்ப்படுகிறது அவருடைய குரலை கேட்ட உடனே. இன்றைக்கு நமக்கு படைப்பு கீழ்ப்படியுமா அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானித்து கொண்டிருந்தோம். இப்பொழுதும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இங்க அதிகாரம் அவருக்கு மாத்திரம் அல்ல. இந்த அதிகாரத்தை நம்ம நாமளாவும் பெற்றுக்கொள்ளல. இந்த அதிகாரத்தை அவரே நமக்கு கொடுத்து விட்டார். ஒரு பவர், ஒரு அத்தாரிட்டி. இத நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? தேவன் கொடுத்து விட்டார். எதையா? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் நமக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. நமக்கு அதிகாரத்தை கொடுத்த பிறகு இன்னும் நம்ம என்ன செய்றோம்? ஐயோ, இந்த பிசாசு அப்படி பண்றான், இந்த பிசாசு இப்படி பண்றான்னு இந்த பிசாசை குறித்தே பயந்து கொண்டு இருக்கிறோம். ஒண்ணு புரியணும், வல்லமை, சத்ருவினுடைய வல்லமைனா என்ன? இத குறித்து நம்ம அடுத்த வர்ற பகுதிகள்ல தியானிப்போம். அது என்ன வல்லமை? இப்போ சர்ப்பம் அப்படின்னாலே வஞ்சிக்கிறது, பொய் சொல்றதுக்கு பேருதான் சர்ப்பம். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல பொய்களை தான் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். இது நடக்குமா நடக்காதா? ஒரு காரியத்தை குறிச்சு ஜெபிக்கிறோம். ஜெபித்த பிறகு அது நடக்குமா நடக்காதான்னு ஒரு சந்தேகம், பயம், சோர்வு. இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்படி எல்லாம் நமக்கு எண்ணங்கள் வருது அப்படின்னாலே அங்கெல்லாம் சர்ப்பத்தின் செயல் இருக்கிறது. தேவன் எனக்கு செய்ய மாட்டாரோ, தேவன் என்னைய கைவிட்டுருவாரோ, இந்த இடத்துல நான் வெட்கப்பட்டுருவனோ, இப்படின்னு அவனுடைய பொய்களை நம்ம நம்புவதற்கு அவன் என்ன செய்யறான்? நம்முடைய மனதிலே அவன் கிரியை செய்கிறான். இயேசு நான் மட்டும் அதிகாரம் உடையவன்னு சொல்லல. நல்லா கவனிக்கணும். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம எல்லாரும் எப்படி ஒரு ஓட்டு போட்டு ஒரு சீஃப் மினிஸ்டரையோ பிரைம் மினிஸ்டரையோ நம்ம தெரிந்தெடுத்து அவங்க ஒரு ராஜ்யபாரத்துல வந்து அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை நம்ம மூலமா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ, அதை விட இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு இந்த படைப்பின் மேல் இந்த சர்ப்பங்களையும் தேள்களின் மேல நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம சொன்னா அது கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். எப்படி அது கீழ்ப்படியுது? அததான் நம்ம பார்க்கிறோம். இயேசு எப்படி அந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் அவர் மேற்கொண்டார்? வார்த்தையின் மூலம். அவன் எப்படி வார்த்தையில வந்து நம்மள பொய்ய விதைக்கிறானோ, நாமும் அந்த வார்த்தையை கொண்டுதான் அவனை மேற்கொள்ள முடியும். அந்த அதிகாரம், அந்த பவரை நமக்கு கொடுத்துட்டார். நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அவன் நடுங்குகிறதை நீங்கள் உணர முடியும். ஏன் நம்ம இன்னைக்கு அந்த அதிகாரத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொண்டோம்? வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவின் வெற்றி எங்கேயோ வெளியில நடந்த ஒரு செயல் அல்ல, நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய வெற்றி நடந்திருக்கு. இன்னைக்கு உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு புது அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் அந்த பழைய அவன் தேவன் கொடுத்த ஆளுகை அவன் இழந்து போனான். ஆனால் கிறிஸ்துவுடன் மரித்து, கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுந்து, கிறிஸ்துவோடு கூட
உன்னதத்தில் நம்ம இருக்கிறோம்னா மறுபடியும் அந்த ஆளுகையை நம்ம பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு மறுபடியும் அந்த ஆளுகையும் அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆதாமில முழு மனுக்குலமும் மரணத்துக்குள்ள கடந்து போனது. கிறிஸ்துவில முழு மனுக்குலமும் ஜீவனுக்குள் கடந்து வந்தத பார்க்கிறோம். ஆதாம்ல எல்லாமே தோல்வியாய் முடிந்தது. கிறிஸ்துவில் எல்லாமே வெற்றியாக முடிந்தது. ஆதாமுக்குள்ள பயம் இருந்தது. கிறிஸ்துவுக்குள்ள தைரியம் வந்தது. ஆதாமுக்குள்ள கீழ்ப்படியாமை இருந்தது. கிறிஸ்துவுக்குள்ளே நீதியான கீழ்ப்படிதல் இருந்தது. இன்றைக்கு இந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்திருக்கிறபடியினால ஜீவனுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆளுகையையும் அதிகாரத்தையும் நாம் பெற்றுவிட்டோம். அவர் நமக்கு அத குடுத்துட்டாரு. அதிகாரத்த நமக்கு குடுத்துட்டாரு. நமக்கு இன்னும் அந்த அதிகாரத்த பெற்றிருக்கிறோங்கிற உணர்வு இல்லாதபடியினால தான் இன்னைக்கும் பிசாசையும், பேயையும், அதையும் சாத்தானையும் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம யார்? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம எவ்ளோ பெரிய ஒரு ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். வெளிச்சத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோங்கிறதையே இன்னும் நம்ம உணரல. மனுஷன போல சிந்திச்சு, சிந்திச்சு பயந்து, புலம்பி அழுது கொண்டிருக்கிறோம். இப்ப பேதுருடைய வாழ்க்கைய நம்ம பார்க்கும்போது, ஒரு சின்ன வேலைக்கார பெண்ணினுடைய கேள்விக்கு அவன் பயந்து போய், "எனக்கு அவர தெரியாது. நான் அவரை அறியேன்னு" சொல்லி சபிக்கவும், சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு இருக்கு. ஏன்னா, அவ்ளோ தூரம் உயிர் பயம். ஆனா அதே பேதுரு பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு, அங்க சொல்ற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றான். அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு, அங்க ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு பயந்து பதில் சொன்ன பேதுரு, இன்றைக்கு அத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக நின்று பேசுகிற ஒரு வார்த்தை, "நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள்" என்று தைரியமா அந்த இடத்துல பேச முடிஞ்சுச்சு. அப்ப அங்க என்ன மாறிருச்சு? பேதுருவுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே அவனுக்கு இருந்த அடையாளம், ஐடென்டிட்டி. நான் யாருங்கிறத பேதுரு அங்க உணர்ந்து கொண்டார். அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்பாக, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை மிகவும் பயந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை யாரும் மேற்கொள்ள முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு பிறகு பேதுருக்கு வந்தபடியினால தைரியமா நின்று பேசுகிறத பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அவனுடைய அடையாளத்துல உறுதியாய் நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்ததா ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:18. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தான். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பவுலுக்கு அதாவது அந்த பெண் அங்க பின்னாடி அதுக்கு அந்த முந்தின வசனம் வாசிங்க ஆன்ட்டி. அந்த 16ல இருந்து வாசிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அங்க குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண். குறி சொல்லுகிற ஆவி அவளுக்குள்ள இருக்கு.
அவள் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணின பெண்ணாக இருந்தாள். அவ என்ன செய்றா, பவுலையும் அவ பவுலோடு கூட இருக்கிறவங்களையும் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் அப்படின்னு சத்தம் போட்டுட்டே இருக்கிறா. இத தவறா ஒண்ணும் சொல்லல. ஆனா பவுலுக்கு அந்த டிசர்ன்மென்ட் இருந்ததுனால, அவர் சினம் கொண்டு, "நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன்." அவர் அதுக்காக பெரிய எந்த ஒரு ஒரு பிரேயரும் பண்ணல. எந்த ஒரு இதுவும் பண்ணல. அவர் ஆழ் மனதுல அவருக்கு ஒண்ணு இருந்தது. என்ன இருந்தது? நான் சொன்னா இந்த ஆவி புறப்பட்டு போகும். அவ்வளோதான். அது புறப்பட்டு போயிட்டு அது நம்மள வந்து அட்டாக் பண்ணிருமோ! இன்னைக்கு நெறைய பேருக்கு பயம். ஏதாவது ஆவிய தொரத்துனோம்னா, அது நம்ம வேற யாரையாவது நம்ம குடும்பத்தில அஃபெக்ட் பண்ணிருமோ! அட்டாக் பண்ணிருமோ! இதெல்லாம் பொய்கள். சரியான பொய்கள் அதெல்லாம். அவருக்கு எங்கேயாவது ஏன்னா நம்ம அவருடைய புரொடெக்ஷன்க்குள்ள இருக்கிறோம். நம்ம ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். அவருடைய ரத்தத்துக்குள்ள வந்துட்டோம். இன்றைக்கு நம்ம எது தொட முடியும்? பவுலினுடைய ஆழ் மனதுல அவ்ளோ அந்த அதிகாரத்த நான் பெற்றிருக்கேன். நான் சொன்னா இந்த ஆவி புறப்பட்டு போகும். அவ்வளவுதான். சினம் கொண்டு திரும்பி பார்த்து, "நீ இயேசுவின் நாமத்தினால இவள விட்டு புறப்படும்படி உனக்கு கட்டளையிடுறேன்னு" சொன்ன மாத்திரத்துல, அந்த ஆவி புறப்பட்டு போனது. அப்போ எவ்ளோ தூரம் அவங்க ஆழ் மனதுல அவர்கள் பெற்ற அதிகாரத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம உணரல. அதனால தான் மனுஷர மாரி யோசிச்சு, சிந்திச்சு பயந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆவி, இந்த ஆவி, இந்த ஏவல் ஆவி, இந்த செய்வினை ஆவி, இத இத அப்படி அனுப்பிட்டாங்க. அத இப்படி அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் பொய்கள். ஒண்ணு புரியணும். கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு நம்ம யாரா இருக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு வல்லமையும், அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார்ன்னா, நம்ம அதுக்கு பயப்படுறோமா? இல்ல அது நமக்கு பயப்படுதா? நம்ம சொன்னா அது போய் தான் ஆகும். சிம்பிள். இருதயத்தில் விசுவாசித்து வாயில சொல்லி பார்க்கணும். என்ன பிரச்சனையா இருந்தாலும், எந்த சத்துருவினுடைய செயலா இருந்தாலும், அது வெளியேறித்தான் ஆக வேண்டும். பவுல் இங்க தனிப்பட்ட முறையில அவர் தன்னுடைய பலத்துல, தன்னுடைய பவர், தன்னுடைய சக்தியில அத துரத்தல. அவர் துரத்தினது இயேசுவின் நாமத்தில். அதுதான் அதிகாரம். நான் பெரியவன் என்பது அல்ல. எனக்குள் இருக்கிற என் கிறிஸ்து பெரியவர். அப்போ அதிகாரம் அப்படின்னா என்னவோ மற்றவங்கள அப்படி ஆட்டி படைக்கிறது, ஆளுகை செய்யறது அல்ல. மனிதர்கள கட்டுப்படுத்துறதுக்கு இல்ல. சத்துருவினுடைய செயல்களை எதிர்ப்பதற்காக. வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம போராட்டம் எங்கேயா? இப்பிரபஞ்சத்தின் துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இவைகள் எல்லாம் எங்க போராடுது? நம்ம மைண்ட்ல. நம்ம மைண்ட்ல தான் எங்கேயுமே தேவன நம்ப விடாதபடிக்கு, தேவன் எவ்வளவு பெரியவர், என் வாழ்க்கையில அவர் எனக்கு பாதுகாவலாய், அவர் என்னை வழிநடத்துகிறவராய், என்னை கவனிக்கிறவராய், என்னை விசாரிக்கிறவராய் அவர் இருக்கிறார்ங்கிறதையே நம்ப விடாது. அதான் வசனம் சொல்லுது, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரம்னாலே இருள், லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இது எல்லாம் நம்ம மைண்ட தான் என்ன செய்யும்? மைண்ட்ல இருந்து போராடும். இத நம்பவா? நம்ப வேண்டாமா? இது நடக்குமா? நடக்காதா? என் கடந்த காலம் இப்படி ஆயிருச்சே! ஆண்டவர் என்னை மன்னிச்சுட்டாரா? உண்மையிலேயே மன்னிச்சுட்டாரா?
இல்ல எனக்கு அது பின்தொடர்ந்து கொண்டு தான் இன்னும் இருக்குதா? அதனால தான் என் வாழ்க்கையில மாற்றம் வரலையா? இப்படியெல்லாம் எத்தன கேள்வி உங்களுக்கு இருந்தாலும், அத்தனை அதுதான் ஆவிக்குரிய போராட்டம். அப்போ நம்முடைய போராட்டம் எங்க கிடையாது, மனுஷங்க ஒண்ணு சொன்னாங்க, மனுஷங்க இத செஞ்சாங்க. இவர்கள் ஓடு கூடவே நம்முடைய போராட்டம் இல்லை. அதனால தான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள்ன்னு சொல்றாரு. ரட்சணியம் என்னும் தலைச்சீரானா என்ன? நான் பரிபூரணமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவருக்குள்ளே நான் பரிபூரணம் உள்ளவளாய் இருக்கிறேன். அந்த எண்ணம் வரும்போதே, அந்த துரைத்தன அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வான மண்டலங்கள்ல பொல்லாத ஆவிகள் நமக்கு என்ன சொல்லுது? நீ அந்த காலத்துல அப்படி செஞ்சல. அதனால தான் உனக்கு இது. அப்படின்னு உங்க மனதுல ஒரு எண்ணம் எழும்பும் என்றால், அதுக்கு தான் நம்ம ரட்சணியம் என்னும் தலைசீராவை அணிந்து கொள்ளுகிறோம். அந்த ரட்சண்யம் அப்படின்னாலே அதுக்குள்ள எல்லாமே எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மூலமாக. நீதி என்னும் மார்க்கவசம் ஏன் நம்முடைய நீதியில அடிக்கடி சந்தேகத்தை ஏற்படுத்துவான். நீ நீதிமானா? நீ நல்லவனா? உனக்கு நீ ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் கேட்டுருவாரா? இன்னும் தான் கேட்கலையே! இப்படியெல்லாம் உங்களுக்கு எண்ணம் வருது அப்படின்னாலே, இந்த போராட்டம் நமக்கு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்க்குள்ள நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இது எல்லாமே எங்க நடக்குது? நம்ம மண்டையில தான் நடக்குது. மைண்ட்ல தான் நடக்குது. எங்கேயோ போயி வானத்துல போய் யுத்தம் பண்றோம் அப்படிலாம் இல்ல. இந்த யுத்தமே நம்முடைய மனதில் தான் நடக்கிறது. அப்போ இன்றைக்கு ஆளுகை, அதிகாரம் என்பது ஏதோ கணவன் மனைவியையோ, பெற்றோர் பிள்ளைகளையோ இவங்கள அடக்கி ஆள்வது அல்ல. அதிகாரம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மற்றவர்களை விடுவிக்கும்படியாய். நம்ம என்ன பேசுறோமோ, அது நிச்சயமாய் ஏன்னா அந்த அதிகாரத்த அவரே நமக்கு கொடுத்துட்டாரு. நீ பேசுனா அது நடக்கும். சிம்பிள். அவ்வளதான். அதுக்காக போராட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. சிலர்லாம் பிசாசுகளோட மணிக்கணக்குல போராடி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அவ்வளோ சிம்பிளா நம்ம சொன்னா அது போய் தான் ஆகும். நம்ம பார்க்கிறோம். அப்போ அதிகாரத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன? மற்றவர்களை ஆளுகை செய்வது அதிகாரத்தின் நோக்கம் அல்ல. அங்க சொல்றாரு, எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி. அப்போ அதிகாரம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அவருக்கு சர்வ் பண்றதுக்காக. மற்றவர்களை விடுவிப்பதற்காக. தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாய் வெளிப்படுவதற்காக அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே கிறிஸ்துவினுடைய அம்பாசிடர்ஸா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய நாமத்துல, அவருடைய வார்த்தையில, அவருடைய சித்தத்துல இருந்து தான் நம்ம செயல்படுகிறோம். அந்த செயல்படுதலே சர்வத்தையும் பயத்துக்குள்ள கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். நம்மள பார்த்தாலே எப்படி இயேசுவின் நாமத்திலே வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்குமோ, நம்மை பார்க்கும் பொழுதும் ஏன்னா இன்றைக்கு அந்த கிறிஸ்துவே நமக்குள்ள இருக்கிறார். அவருக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம்னா, இயேசுவ பார்த்து எப்படி பிசாசுகள் சொல்லுச்சு, "நீர் தேவனுடைய பரிசுத்தர்" என்று சத்தமிட்டனன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மள பார்த்தாலும் பிசாசு பயந்து கொண்டு இருக்கிறான். ஆனா, நம்ம பிசாச பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி அந்த 10 வேவுகாரர்களும் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் மக்கள பார்த்து பயந்து அப்ப இஸ்ரவேல் மக்கள் இவங்க இஸ்ரவேல் அந்த எரிகோ கானான் தேசத்து மக்கள் இந்த இஸ்ரவேல் மக்கள பார்த்து இவங்க இருதயம் கரைஞ்சு போய் கிடந்தது. ஆனா இவங்க இவங்கள எப்படி பார்க்குறாங்க? வெட்டுக்கிளிகள போல பார்க்குறாங்க. இப்படித்தான் நம்மளும் இருக்கிறோம். அவனுக்கு பிசாசுக்கு நம்மள பார்த்தாலே பயம். ஐயோ! இவன் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம நடுங்கி தான் ஆகணும். அப்படின்னு தான் நம்மள குறிச்சு அவன் பயந்துட்டு இருக்கிறான். ஆனா நம்ம எத குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம்?
அதிகாரத்த குடுத்துட்டாரு. நீங்க ஒரு வார்த்தைய பேசுறீங்க. அவருடைய வார்த்தைய நம்ம பேசுனோம்னாலே, அங்க அவருடைய அதிகாரம் அங்க வெளிப்படும். அதுக்கு முன்னாடி அவனால நிக்கவே முடியாது. இப்போ எவ்வளவு பெரிய ஒரு பெரிய வெயிட் லிஃப்டரா இருக்கலாம். ஒரு பெரிய பலசாலியா இருக்கலாம். ஆனா கூட ஒரு 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 ஒல்லியான ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கிறாரு. ஒரு ரொம்ப நோஞ்சானா இருக்கிறாரு அப்டின்னா கூட, அவ்ளோ பெரிய வல்லமையான மனிதன் இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி கீழ்ப்பட்டு தான் ஆகணும். ஆனா, இன்னைக்கு அவனுக்கு அதிகாரமும் இல்ல, வல்லமையும் இல்ல. எல்லாத்தையும் அவர் உறிஞ்சு எடுத்துட்டாரு சிலுவையில. ஆனா, அப்படி உறிஞ்சு எடுத்தவனுடைய அவன பார்த்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம்னா, நம்மள நம்மளே எவ்வளோ இன்ஃபீரியரா நம்ம பார்க்கிறோம். நீங்க அவரோட வார்த்தைய பேசுனா, அது சிருஷ்டிக்கப்பட்டு தான் ஆகணும். அது நடந்து தான் ஆகணும். ஏன்னா, நம்ம எல்லோருமே அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு வீட்ல நமக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கும் அப்படின்னா, வசனத்த சொல்லணும். அவர் நமக்கு அதிகாரத்த குடுத்துட்டாரு. ஆனா, இன்னொரு வசனம் சொல்லுது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஒண்ணு புரியணும். பயம்ன்னு நம்ம இருதயத்துல ஒண்ணு வருது அப்படின்னாலே, அது தேவனிடத்துல இருந்து வரல. அவர் நமக்கு குடுத்தது அதிகாரத்தை. அப்போ பயமுள்ள ஆவியை நமக்கு அவர் கொடுக்கவில்லை. இததான் நம்ம ஓவர் திங்கிங் அந்த மெசேஜ்ல நீங்க கேட்காதவங்க அந்த மெசேஜ கண்டிப்பா கேளுங்க. அதுல நம்ம டீப்பரா பார்த்தோம். ஒரு சிந்தனை வருது அப்படின்னாலே, அத என்ன செய்யணும்? அங்கேயே நிறுத்தி அத விசாரிக்கணும். ஒரு பயம் வருதுன்னா, இந்த பயம் எனக்கு இப்ப ஏன் வருது? அப்படின்னு அங்கேயே நிறுத்தி, அதுக்கு வார்த்தை என்ன சொல்லுதுன்னு அத தியானிச்சு, அந்த பயத்த அந்த வார்த்தைய சொல்லும் பொழுது அந்த பயம் வெளிய போயிரும். இன்னைக்கும் இப்பவும் நம்முடைய வீட்ல சமாதானம் வேணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் சமாதானம் எங்க ஒவ்வொருவருடைய உள்ளங்களில, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலே கிறிஸ்துவின் சமாதானம் ஆளுகை செய்ய கடவது. நீங்க சொல்லுங்க, அந்த சமாதானம் ஒவ்வொரு இருதயத்திலயும் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். பிள்ளைகள குறித்து கவலை வருதா? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இது உங்க இருதயத்துல ஆழ் மனதுல பதிஞ்சிருச்சுன்னா, பிள்ளைகள குறித்து கவலையோ, பயமோ நமக்கு இருக்காது. இதுதான் அதிகாரத்தை குறித்ததான காரியம். இன்னைக்கு இது எல்லாம் நடக்குது. இன்னைக்கு நம்ம சிந்தனைகளின் மேல நமக்கு அதிகாரம் இருக்குதுங்கிறத நம்ம உணர்ந்திருக்கிறோமா? ஒவ்வொரு சிந்தனையும் சிறைப்பிடித்து அதை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு 2 கொரிந்தியர் 10ல பார்க்கிறோம். அப்ப ஆதாமினுடைய வீழ்ச்சியில நடந்தது என்ன? ஒரு தவறான வார்த்தை. அது தவறான சிந்தனைய தூண்டுது. தவறான செலக்ஷன். அவங்க சூஸ் பண்றாங்க அந்த மரத்த. ஆனால் கிறிஸ்துவில் தேவனுடைய வார்த்தை அது விசுவாசமான சிந்தனையை தூண்டுகிறது. சரியான காரியங்களை தெரிந்தெடுக்கிறது. இதுதான் நம்முடைய சிந்தனைகளின் மீது நமக்கு இருக்கிற அதிகாரத்தை காண்பிக்கிறது. அடுத்ததா பார்க்கிறோம். நம்ம நான் தேவனை போல ஆகணும்னு தான் ஆதாம் சோதிக்கப்பட்டான். ஆனால் கிறிஸ்துவோ மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி. அப்போ இங்க ராஜ்யத்தினுடைய ஒரு என்ன அப்படின்னா, கீழ்ப்படிதல் அதிகாரத்தை தருகிறது. மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்தபடியினால, அங்கே அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிங்கிறது நமக்கு நம்முடைய பெருமையில இருந்து நமக்கு வருவது அல்ல. அது கீழ்ப்படிதலில் இருந்துதான் வருகிறது. ஆதாமுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அவன் தோல்வி அடைஞ்சான். இயேசுவும் ஒரு தோட்டத்திற்கு போனாரு. ஆனா இயேசு தோல்வி அடையவில்லை. ஆதாம் சொன்னா, "இது ஏன் விருப்பம்? எனக்கு இது ஆசையா இருக்கு." ஏவாள் சொல்றா,
இத சாப்பிடணும்னு அங்க பறித்து சாப்பிட்டாள். இயேசு சொன்னாரு கெத்செமனே தோட்டத்துல, என் சித்தத்தின் படி அல்ல, என் விருப்பம் இல்லப்பா, உங்க விருப்பத்தின்படி ஆகட்டும். ஆதாமின் கீழ்ப்படியாமை முழு மனுக்குலமும் மரணத்துக்குள்ள வந்தது. இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் முழு மனுக்குலமும் ஜீவனுக்குள் வந்திருக்கிறது. ஆதாமுக்குள்ள நம்ம விழுந்தோம், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டோம். கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு எப்பொழுதும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்ல வேண்டிய காரியம், நான் முதல் ஆதாம்ல இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். என்னுடைய பழைய அடையாளம் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது. அப்போ வசனம் சொல்லுது, பாவம் உங்களை ஆளாதிருப்பதாக. பாவம் இனி நம்மை ஆளுகை செய்யறதற்கு நம்ம இடம் கொடுக்க தேவையில்லை. சூழ்நிலை என்னுடைய ஆண்டவன் அல்ல, இயேசுவே என் ஆண்டவர். அவருடைய நாமத்துல நான் நிக்கிறேன், அவருடைய வார்த்தையில நான் நிக்கிறேன், அவருடைய அதிகாரத்தின் கீழே தான் நான் நடக்கிறேங்கிறத இந்த மனிதன் உணர்ந்து கொள்ளுகிறானோ, அறிந்து உணர்ந்து கொள்ளுகிறானோ, அவனை பார்த்தாலே பிசாசு தன்னாலே வெளியே போகும். இந்த அதிகாரத்தை எவ்வளவு தூரம் நம்ம பெற்றிருக்கிறோங்கிறத உணர 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 நீங்க ஒரு இடத்துக்கு போனாலே அந்த இடத்துல இருக்கிற அட்மாஸ்பியர் மாறும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவிகள் எல்லாம் தானாகவே அது வெளியேறும். ஏன்னா உங்க அதிகாரத்தை அவன் உணர்ந்துட்டான். ஆனா நம்ம உணரல. நம்ம உணராத வரைக்கும் அவன் பொய்ய சொல்லி நம்மள்ட்ட செயல்படுறான். எப்ப நம்ம உணர்றோமோ அப்பவே இயேசுவ பார்த்தோன்னே பிசாசெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுச்சோ, நம்மள பார்க்கும்போது அவைகள் எல்லாம் நம்மள ஐடென்டிஃபை பண்ணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். இப்ப இயேசு புயல அடக்குனாரு. சிலர் ஆச்சரியப்பட்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படியுதே அப்படின்னு சொல்றாங்க. இது இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு தெய்வீக அதிகாரத்தை வெளிப்படுத்துது. ஆனா அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சகல லூக்கா 9:1 வாசிங்க ஆன்ட்டி. லூக்கா 9:1. அவர் தம்முடைய 12 சீசர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து அடுத்த வசனம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இந்த அதிகாரம் நமக்கு வந்துட்டுன்னு தெரிஞ்சா வியாதி நம்ம சொன்னா போய்த்தான் ஆக வேண்டும். ஏன்னா ராஜ்யம் இன்னைக்கு நமக்குள்ள வந்துட்டு, ராஜ்யத்துக்குள்ள வந்த பிறகு வியாதி இருக்க முடியாது. அந்த 18 வருஷம் கூனியா இருந்த ஸ்திரிய பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்கள்ட்ட சொல்றாரு, இவ 18 வருஷம் இவள கட்டியிருந்த அந்த சாத்தானின் கட்டுகள்ல இருந்து இவள நான் விடுவிப்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே. அப்போ நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் புத்திரர்கள்னா, வியாதி கட்டுகள், பலவீன கட்டுகள், பிசாசின் கட்டுகளுக்குள்ள நம்ம இருக்க முடியாது. ஏன்னா அந்த பவரை நமக்கு அவர் கொடுத்துட்டாரு. அங்க அவர்களுக்கு வல்லமையையும் சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பிட்டார். நம்ம ஒரு வியாதியை பார்த்து பேசிட்டு ஒருவேளை சிம்டம் மாறாம இருக்கலாமா இருக்கும், அதுக்காக அந்த வியாதி போகாம இல்ல. அது நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அந்த நொடி பொழுதே அந்த வியாதியும் பலவீனமும் அது போயிருச்சு. இதுதான் உங்க ஆழ் மனதுல நீங்க விசுவாசிக்கணும். இத விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமா இந்த பலவீனமோ வியாதியோ நம்முடைய சரீரத்துல, நம்முடைய குடும்பத்தை நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்கள விட்டு அந்த வியாதிகளும் பிசாசுகளும் அது நிச்சயம் வெளியேறித்தான் ஆக வேண்டும்.
இப்போ அடுத்ததா பாக்குறோம். வாசிக்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 17வது வசனம். அவர்களுடைய சிந்தனையை ம். 10:17 தானே? ஆமா. 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவங்க சந்தோஷத்தோட திரும்பி வந்து சொல்றாங்க. அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படியுது. அவர்தான் ஏற்கனவே வல்லமையும், அதிகாரத்தையும் குடுத்துட்டாரே! அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. நாங்க சொன்னா கூட பிசாசு ஓடுதுன்னு. அது சாதாரணமா நடக்க வேண்டிய ஒரு செயல். அடுத்தது அங்க 20 வரைக்கும் வாசிங்க ஆன்டி. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதைக் கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ம். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இங்க சீஷர்கள் வந்து சொல்றாங்க சந்தோஷமா, ஐயோ! பிசாசுகள்லாம் எங்களுக்கு கீழ்ப்படியுது. அவருக்கு அது சாதாரண விஷயமா இருக்கு. இவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கு. அப்போ இயேசு சொல்றாரு, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். ஏன்னா அதிகாரம் வந்துருச்சு. அங்க வான மண்டலத்துல இருக்கிற அந்த சாத்தான் மின்னல போல என்ன செய்றாராம்? என்ன செய்றானா? விழுந்து போகிறான். இதுக்கு மேல அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்படிங்கிறத அங்க இயேசு சொல்றாரு. இதோ சர்ப்பங்களையும், தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் அதிகாரத்தையும் குடுத்துட்டாரு. அடுத்ததா சொல்றாரு, ஒண்ணும் உங்கள சேதப்படுத்த முடியாதுன்ட்டாரு. அடுத்த வசனம், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், பரலோகத்துல உங்களுடைய பெயர்கள் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அப்படின்னா என்ன? பரலோகத்துல நம்முடைய பெயர். இது நாள் வரைக்கும் நன்மை, தீமை அறியத்தக்க கனியில பங்கெடுத்த நம்ம, அந்த மரணத்தின் பிடியில் நம்ம இருந்த நம்மை, இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ஜீவனுக்குள்ள வந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஜீவனின் புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டு விட்டது. அந்த ஜீவனின் புஸ்தகத்துல நம்ம பெயர் எழுதப்பட்டுருச்சுன்னா, ஆளுகையும், அதிகாரமும் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இத நம்ம உணர்ந்து கொண்டோம்னா போதும். இதெல்லாம் ஆவிகள் எல்லாம் கீழ்ப்படிய தான் செய்யும். அதெல்லாம் அவர் ஏற்கனவே குடுத்துட்டாரு. ஆனா பரலோகத்துல நம்முடைய பெயர் அப்படின்னா என்ன? ஜீவனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய அடையாளமே மாற்றப்பட்டு விட்டது. கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம் என்று பரலோகத்துல இருக்கிற புஸ்தகத்துல அங்க ஏற்கனவே எழுதியாச்சு. அங்க எழுதியாச்சு அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு முன்னாடி எல்லாம் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். சர்வமும் நமக்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். இப்போ மார்க் வாசிக்கலாம். மார்க் 11:23. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், எப்ப சந்தேகப்படாம விசுவாசிக்க முடியும்? எனக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் போன்னு சொன்னா அது போய்த்தான் ஆகணும். அப்படிங்கிறது நம்முடைய ஆழ் மனதுல பதிக்கப்பட வேண்டி இருக்கிறது. மலைய பார்த்து பேசுங்க. அப்போ விசுவாசங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உணர்வு இல்ல. உணர்வு மாத்திரம் இல்ல. அது ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில இருக்கும் பொழுது, மலைய பார்த்து பேசுறோம் அப்படின்னா, எனக்கு தேவன் அந்த அதிகாரத்த கொடுத்திருக்கிறார். சர்வமும், படைப்பும்,
நான் சொன்னா எனக்கு கீழ்ப்படியும் அப்படிங்கிறது நம்ம ஆழ் மனதுல அது எந்த அளவுக்கு பதிக்கப்படுதோ, அந்த அளவுக்கு எந்த சூழ்நிலை எதிரா இருந்தா கூட, அந்த சூழ்நிலைய பார்த்து நீங்க பேசும்பொழுது, அது அமைதலாகும். எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், அந்த மலைய பார்த்து நீங்க பேசும்போது, அந்த பிரச்சனை காணாமல் போய்விடும். ஏன்னா, அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். இத உணராததுனால தான் இன்னமும் பயமும், தோல்வியின் எண்ணங்களும் இதெல்லாம் நம்மள மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இப்போ பேதுருவும், யோவானும் அந்த பிறவி சப்பாணிய பார்த்து பேசுறாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது ம். கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இங்க இவன் பிறவி சப்பாணி. இங்க இயேசுவின் நாமத்தை, அந்த அதிகாரத்தை பேதுரு பேசின உடனேயே, அவனை அதுவரைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த சத்துருவின் கட்டுகள் அங்க கழன்று விழுந்து, அவன் அவன் என்ன செய்தானா, அவன தூக்கி விடுறாங்க. அவனுடைய கால்களும், கரடுகளும் பெலனடைந்தது. ஒரு நொடி பொழுதுல அந்த இயேசுங்கிற அந்த நாமத்தின் அதிகாரத்தை உணர்ந்தவன், அதை சொல்லும் பொழுது அங்க அற்புதம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். உடனடியாக அவனுடைய கால்களும், கரடுகளும் பெலன் கொண்டதாம். அப்போ இங்க ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய அந்த உடல்நிலைக்கு எதிராக தேவனுடைய அதிகாரத்தை அவன் பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். இங்க பேதுரு தன்னுடைய பெயரை பயன்படுத்தல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துகிறான். அந்த நாமத்துக்கு முன்பாக எல்லாம் முடங்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த நாமத்தை நான் பெற்றிருக்கிறேன்னா, நான் சொல்லும் பொழுதும் இந்த பலவீனம் அது நீங்கித்தான் ஆக வேண்டும். அப்படின்னு அவர் ஹார்ட், அவர் மைண்ட், அந்த சப்கான்ஷியஸ்ல அது ஒண்ணு நல்லா புரிஞ்சிருச்சு, பதிஞ்சிருச்சு. அதனாலதான் இவங்கெல்லாம் அசாதாரணமான காரியங்களை சாதாரணமா செய்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப பவுல பாக்குறோம். அங்க ஆம், அந்த பாம்பு, சர்ப்பம் அது அவன கடிச்சிருச்சு. ஆனா அத எப்படி உதறி போட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 28, 3ல இருந்து 6 வரைக்கும். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். விரியன் பாம்பு கைய கவ்வி கடிச்சிருச்சு. இங்க பவுல் அவருக்குள்ள இருக்கிற அதிகாரத்த தன்னுடைய ஆவி, ஆத்துமால மட்டும் இல்ல, தன்னுடைய சரீரம் வரைக்கும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுங்கிறத அவர் ஆழமாய் அறிந்திருந்தார். அங்க எல்லாரும் பாக்குறாங்க, இவன் தொலைஞ்சான், செத்தான்னு தான் நினைக்கிறாங்க. இவன் கொலைபாதகன். இவன் இவ்ளோ பெரிய கப்பல் சேதத்துக்கு தப்பி வந்து இந்த விஷ பாம்பு இவனை கடிச்சிருச்சே, இவன் எப்படி பிழைப்பான்? இனி பிழைக்கவே வழி இல்லைன்னு தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். ஆனால் அங்க பாம்புன்னு இருக்கிறது பவுலுக்கு எப்படி தெரியுது? பூச்சியா தெரியுது. அந்த பூச்சிய தீயில உதறி போட்டுட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அதுக்காக வம்படியா போய் நான் பாம்புட்ட கடி வாங்குவேங்கிறது இல்ல. அந்த கான்ஷியஸாவே நம்ம வாழ்றது. எதுவும் என்னை சேதப்படுத்தாது. இதுதான் அந்த அதிகாரம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்லலாம்? பவர். பயப்படவே இல்ல. நெருப்புல உதறி போட்டுட்டு ஒரு தீங்கும் அடையல. இதுதான் மனிதனுக்கு கிடைத்த
பாதுகாப்பின் உதாரணம். அப்போ எந்த விதமான பாம்பா இருந்தாலும் அது நம்மை தொட முடியாது. அது ஸ்பிரிட்ல, ஆத்துமாவுல நமக்கு எண்ணங்கள்ல அவன் கொண்டு வர்றதா இருந்தாலும் அதையும் நம்ம சிறைப்பிடிக்க முடியும். இப்போ பேதுருவ பார்க்கிறோம். தபீத்தாள அங்க எழுப்புறதுக்கு வராரு. மரித்துப் போன தபீத்தாள். அங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. தபீத்தாளே எழுந்திரு. தன்னுடைய சக்தியினால மரித்த தபீத்தாளை எழுப்பல. இயேசுவை நோக்கி ஜெபித்து இயேசுவின் அதிகாரத்தினால அங்க கட்டளையிடுறாரு. அங்க உடனடியாக ஜீவன் கடந்து வந்தத பார்க்கிறோம். மரணத்துக்கும் எதிராக தேவனுடைய ஜீவனை வெளிப்படுத்த மனிதனால் முடியும். ஆனா, இது ஏன் முடியல அப்படின்னா, இன்னும் இவ்ளோ பெரிய அதிகாரத்த நான் பெற்றிருக்கிறேங்கிற உணர்வு நமக்கு இல்லை. அதனால நல்ல ஒண்ணு புரியணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன? பூமியை ஆளுகை செய்யுங்கள், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா, அது ஏதோ நம்ம இயற்கைய அழிக்கிறதுக்காக நமக்கு அதிகாரம் கொடுக்கல. மற்ற மனிதர்களை கட்டுப்படுத்துவதற்காக அந்த அதிகாரம் கொடுக்கப்படல. தேவனைப் போல நடிக்கிறது இல்ல. அவராகவே மாறுவது. அவரே எனக்குள்ள இருக்கிறார். சகல அதிகாரமும் எனக்கு இருக்கு. நான் சொன்னா போய்த்தான் ஆகணும்னு சொல்லி, நீங்க சொல்லிட்டு நீங்க அத விட்டுருவீங்க. அது தானாய் அந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு புயலுக்கும் இயேசு புயல பார்த்து அமைதியா இருன்னு சொல்றாரு. அமைதலா இருன்னு. நம்ம ஒவ்வொரு புயலுக்கும் நான் இயேசுவை போல கட்டளையிடுறேன். அது உடனடியா நிக்கணும். அப்படிலாம் நம்ம அத எடுத்து ஒரு கான்ஷியஸா நம்ம சொல்லணும் அப்படிலாம் இல்ல. அந்த புயல் நம்முடைய இருதயத்த முதல்ல ஆளுகை செய்யக்கூடாது. அதனால தான் நம்ம எவ்விரு கிட்ட இயேசு சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. அதுக்கப்புறம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செயல்பட வேண்டும். இப்ப இன்றைக்கும் நமக்குள்ள என்னென்ன காரியங்கள்ல அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். உண்மையான அதிகாரம் எங்க தொடங்குது? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதெல்லாம் மற்றவங்கள்ட்ட பிசாசுகள், வியாதிகள் இதெல்லாம் பார்த்தோம். உண்மையான அதிகாரம் எங்க இருந்து தொடங்குது? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:32. பலவானைப் பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தைப் பிடிக்கிறவனைப் பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். கோபம் நம்மள ஆளுகை செய்து அப்படின்னா, நம்முடைய உள்ளத்துல அவருடைய அதிகாரத்தை, ஆட்சியை பயிற்சி செய்யணும். பயம் நம்மள ஆளுகிறது அப்படின்னா, வார்த்தையில நிலை நிற்கணும். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நம்ம அழிக்கணும். அதுதான் மனதை அடக்குவது. நம்ம இன்னைக்கு மனத முதல்ல அடக்குறோமா? அத அடக்கணும், இத அடக்கணும், பிசாசு அடக்கணும், வியாதி அடக்கணும், இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா இது எல்லாத்தையும் விட பட்டணத்தையே பிடிக்கிறத பார்க்கிலும் நம்முடைய மனதை நாம் அடக்க வேண்டுவது தான் உத்தமமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ மத்ததெல்லாம் ஆளுகை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நம்முடைய எண்ணங்கள நம்ம ஆளுகை செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரம் அப்படின்னு வந்துட்டாலே ஒண்ணு நல்லா புரியணும். இயேசு அதிகாரம் நிறைந்தவர் தான். ஆனா இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உலக ராஜ்யத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்க தேவனுடைய ராஜ்யத்துல இயேசு சீஷர்களின் கால்களை கழுவினார். நான் பெரியவன், நீங்க எனக்கெல்லாம் கீழ்ப்படியணும்னு சொல்லல. அவர்களுடைய கால்களை கூட அவர் கழுவினார்.
அப்போ கிறிஸ்துவினுடைய அதிகாரம் என்ன அப்படின்னா, எனக்கு அதிகாரம் இருக்கு. அதனால நான் உன்னைய ஆசீர்வதிக்கிறேன். அப்போ அந்த அதிகாரமே எங்க இருக்கு அப்படின்னா, தாழ்மையில இருக்கு. இன்றைக்கு அந்த தாழ்மை நம்ம இடத்துல இருக்குதா? இத நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். இயேசு படைப்புக்கு மேல அதிகாரம் கொண்டவர் தான். கிறிஸ்துவில் நமக்கு அந்த அதிகாரம், நம்ம அம்பாசிடர்ஸா இருக்கிறதுனால அந்த அதிகாரம் நமக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால புயல பார்த்து பயப்படக்கூடாது. சூழ்நிலைய பார்த்து சோர்வடையக்கூடாது. சத்ருவ பார்த்து நடுங்கக்கூடாது. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நாளும் கலங்கி போகக்கூடாது. இது எல்லாமே நமக்கு அதிகாரமா கொடுத்திருக்கிறாரு. ஆனா, ஒரு வசனம் இருக்கு. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இது எல்லாமே அவரில் நிலைத்திருக்கும்போது, இந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்த முடியும். அந்த அதிகாரத்துல சோர்ஸே யாருதான்? இயேசு கிறிஸ்து தான். அதிகாரத்த பயன்படுத்துறவங்க நம்ம. அதிகாரத்தினுடைய நோக்கம் என்ன? எதுக்காக இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி, தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாய் வெளிப்படும்படிக்கு இந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை இன்றைக்கு உணர்ந்தவர்களாய் நம்ம கொஞ்ச நேரம் நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம தியானித்து பார்த்து நம்ம அப்படியே நன்றி சொல்ல ஆரம்பிப்போம். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நாங்கள் சற்றே தியானித்து பார்க்கிறோம். அப்பா, அதிகாரத்தை சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சகல சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டீரப்பா. இன்றைக்கும் ஒரு பெரிய அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இன்னைக்கு எங்களுக்கு முன்னாடி எல்லாமே பயந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். இருளின் அதிகாரங்கள் எல்லாம் எங்களை பார்த்தாலே அது பயப்படுறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. மலைய பார்த்து சொன்னா மலை எங்களுக்கு கீழ்ப்படுகிறத நாங்க உணர்றோம். ஒவ்வொன்றும் எங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறதை நாங்கள் உணருகிறோம். தகப்பன் அவ்வளவு பெரிய அதிகாரத்தை, பரலோக அதிகாரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்து விட்டீரப்பா. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாள்ல இருந்து எங்க ஒவ்வொருவர் மூலமாய் இந்த அதிகாரம் வெளிப்படட்டும். அநேகரை இந்த அதிகாரத்துக்குள்ள நாங்க கொண்டு வருவதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.